ஸோ ஹலோ கைஸ், இந்த இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 120 சிசியில் என்னென்ன பைக் டாப் 5 அண்டர் 1 lakh பட்ஜெட்டில் என்னென்ன பைக்கில் வரும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம நம்பர் 5ல் வண்டியை பார்க்கலாம். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸோட 125 பைக்கில் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ் 160 இருக்க மாதிரியே என்எஸ் 200 இருக்க மாதிரியே மஸ்குலர் டேங்க் ஃபீச்சர்ஸ் சேம் எல்லாம் தெரியும். இன்னும் அதில் கொஞ்சம் எல்இடி லைட் செட்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. சீட் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். சிட்டிக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக ரைட் பண்ணலாம். இன்னும் வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா 11 mm டார்க் 12 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது இந்த வண்டியில் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்கனால நம்மளால் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வந்து 93,000 சம்திங் வருது. ஆனால் இந்த வண்டி ஹைவேல உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே நம்ம ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். வந்து மைலேஜ் நம்ம ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 55 கிடைக்கும். அடுத்து நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷைன் 125 நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டு 124 சிசி ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை அவங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வண்டியில் இருக்க சீட் கம்ஃபர்டபுள் அப்படி, அதாவது என்ன சொல்லுவாங்க, சீட்டோட சிங்கிள் சீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மீட்டர், ஹைலைஜன் லைட்டு செட்டப்பு, இந்த வெளியே சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் லெவல்ஸ் இருக்கும். நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா என்ன வண்டி பார்க்குறோம்னா எக்ஸ்ட்ரீம் 125R. இந்த வண்டியோட லுக் மாதிரி எந்த வண்டி வராது. மஸ்குலர் லுக்கு, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான டிஜிட்டல் டிஸ்பிளே, டயர்லாம் கொஞ்சம் அதிகமாக கிரிப் இருக்கும். பிரேக்கிங்லாம் சிஸ்டம் நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 50 to 45 to 50 எதிர்பார்க்குறேன் மைலேஜ். அதாவது நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கான பைக்கு இந்த பைக்கு தாங்க. அடுத்து நம்ம நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரைடர் 125 தாங்க. ரைடர் 125 பற்றி கேட்கணும்னா நம்ம அது சொல்லிகிட்டே போகணும். ஃபுல் ஃபியூச்சர்ஸோட இந்த 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 சிசி செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்படின்னு செய்யணும். இந்த இந்த பைக்கோட இந்த பைக்கு கிடையாதுங்க. நம்பர் 1 பைக்கில் பார்த்தீங்கன்னா இதை காட்டி நல்ல பைக்காக இருக்குங்க. இது வந்து ஒரு 45 to 50 கிடச்சிக்கணும் மைலேஜ். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஸ்போர்ட்டியர் லுக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குங்க. அடுத்து இந்த வண்டியோட லைட் செட்டப் வந்து எல்இடி ஹேலோஜன் மிக்சிங்க. நம்பர் 1ல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதோட SP 125 தாங்க. இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டு மைலேஜ் தர வண்டிங்க இந்த வண்டியாங்க. ஏன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நானே பர்சனலி இந்த வண்டியை வச்சுருக்கேன். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 கிடச்சிருவாங்க. ஆனால் ஆவரேஜில் 85 மேலேயே கிடச்சிருக்கு. இந்த பைக் உங்களுக்கு எதனால சூட்டபுள் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த பட்ஜெட்டில் பைக் பண்ணுன்னு சொல்லி சொல்ல முடியுங்க. பாய்.